எனக்கும் ஒரு கனவு இருந்துச்சுங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து எங்க வீட்டில் சொல்றாங்க, உன்னை பொண்ணு பார்க்க வர்றேங்கிறாங்க. நான் எதிர்பார்க்கிற ஒரு பயம், அப்புறம் ஒரு ஆசை. அந்த ஆணழகன், அந்த பேரழகன், அந்த பௌர்ணமி நிலா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நடுவர் அவர்களே. அந்த நாள் வருது, பட்டாளமா வர்றாங்க. இதுல யார் என் வீட்டு மாப்பிள்ளைன்னு தெரியல. எங்க அப்பத்தாட்ட அப்பத்தா 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 அப்பத்தா, இதுல எது என் மாப்பிள்ளை? எங்க அப்பத்தா காமிச்சது. அங்க வாரு ஒண்ணு பப்பரக்கான்னு உட்கார்ந்து இருக்குது வாரு, அதான் ஒன்ற மாப்பிள்ளை. நிமிர்ந்து பார்க்க முடியலைங்க. அச்ச மடம் நானும் பயர்ப்பு, ஏன்னா நானும் பெண் தானே. நிமிர்ந்து பார்க்க முடியல. அப்படியே இந்த மாதிரி சொல்லும் போதுதான் எங்களுக்கு தெரியுது. நீங்க வேற சிங்கம்னு சொல்லிட்டீங்கல்ல நடுவர் அவர்களே. நிமிர்ந்து பார்க்க முடியல. ஓரக்கண்ணால பாக்குற இதயத்துக்குள்ள ஒரு இடி விழுகுது. அது பௌர்ணமி நிலாவா இருக்குன்னு நினைச்ச 13 அம்மாவாசைய வடிகட்டுன ஒரு கலரு. ஐயோ அப்பத்தா, இந்த கருவாயினை நான் கட்டிக்க மாட்டேன், ஏன்னா 4 எழுத்து படிச்சிருக்கிறோம், கட்டிக்க மாட்டேன்னு அப்பத்தா. எங்க அப்பத்தா சொன்னா, ஏய் இவர் உங்க ஒப்ப கௌரவமா பொழைச்சிருக்கிறா, சபையில அவனுக்குன்னு ஏதாச்சும் ஒரு தலைகுனி வேறுபடுத்தின ஆற்றி தலைய அவளே தலை பிடிச்சு ஆட்டி விட்டுட்டான். பொண்ணு சம்மதிச்சாச்சு. கல்யாணம் முடிஞ்சது நடுவர் அவர்களே. அந்த வீட்டுக்கு போனா இதை விட பேரடி காத்துக்கிட்டு இருக்குது. எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. அன்னைக்கெல்லாங்க இவங்க வேணா இவங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு பணத்தை பார்த்து பொண்ணு கொடுக்கலாம். அன்னைக்கெல்லாம் பரம்பரையை வச்சுதாங்க பொண்ணு. என் பரம்பரை என்ன பரம்பரை தெரியுமா? புளி அடிச்சு பொழைச்ச பரம்பரை. நாங்க என்ன நினைச்சோம், இதுக்கு துப்பாக்கி எடுத்துட்டு போய் காட்டுல வேட்டையாடி பொழைச்ச பரம்பரைன்னு நினைச்சோம். இது அங்க போனவருக்கு தான் தெரிஞ்சது, இதுக்கு அங்கெல்லாம் போய் வேட்டையாடல, ரோட்டோரம் இருக்கிற புளிய மரத்துல எல்லாம் புளியங்காய் அடிச்சு பொழைச்ச பரம்பரைன்னு. ஐயோ அப்பத்தா பொய் சொல்லிட்டாங்க அப்பத்தா. எங்க அப்பத்தா சொல்றா, ஏய் 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க 1 பொய் தானே சொன்னாங்க, போ முடிக்கி விட்டுட்டான். போனா நடுவர் அவர்களே, இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா? தூங்கும் போது 1.5 HP மோட்டரோட சத்தம், கொரட்ட சத்தம். நான் திரும்ப ஓடுறேன், அப்பத்தா அந்த வீட்டுல தூங்க முடியாது அப்பத்தா, நான் போக மாட்டேன் அப்பத்தா. எங்க அப்பத்தா சொல்றா, ஏய் போ, நீ அவங்கதான் கடவுள், அந்த வீடு தான் உனக்கு கோயில், லாபமோ நஷ்டமோ அனுசரிச்சு வாழுன்னு முடிக்கி விட்டுட்டா. நடுவர் அவர்களே, அன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்டா தூக்கம் வரலன்னு சொன்ன சாந்தாமணி, இன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்கலினா தூக்கம் வரலங்கிற அளவுக்கு மாற்றிக்கொண்டு வாழுகிற வாழ்க்கையில எங்க கேட்கிற பணம் வந்து என்ன பண்ணுச்சுன்னு நான் கேட்கிறேன்.